அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த நம்முடைய பகல் கூட்டங்களிலே நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் என்கிற தலைப்பிலே நாம் பல காரியங்களை தியானித்தோம். ஆளுகை செய்கிறவர், அதிகாரப்படுத்துகிறவர், நிறைவேற்றுகிறவர், இப்படி பல காரியங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இயேசு மரிப்பதற்கு முன்பாக இயேசு சொன்ன வார்த்தை 7 வார்த்தை, சிலுவையிலிருந்து சொன்ன வார்த்தை. அதே போல இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி செல்வதற்கு முன்பாக கடைசியா இயேசு சொன்ன வார்த்தை தான் இந்த 8வது வசனம் நான் வாசித்தேன். பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலனடைவீர்கள் என்று சொல்லி 9வது வசனம் வாசிக்க வேண்டாம். இவைகள் அவர் சொன்ன பின்பு, எவைகளை சொன்ன பின்பு, அதான் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொன்ன பின்பு, ஆமென், அவர் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இயேசு பரமேறி செல்வதற்கு முன்பாக இயேசு சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருவார், நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. யாரை பெற்றுக்கொள்ளுங்கள்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னும் அவர் யார் என்பதை குறித்து தொடர்ந்து நாம் நாளை தினத்திலிருந்து நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு அறிவும் அவருடைய செயல்பாடுகள் நமக்கு ரொம்ப தேவை. பாருங்க, ஒரு தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தங்கியிருப்பது. ஆமென். நிருபங்களிலே வாசிக்கிறோம், அவர் உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறார். இருதயங்கள். அப்போ ஒரு தேவன் நம்முடைய இருதயங்களிலே வாசம் பண்ணுகிறார். ஒரு தேவன் சாதாரணமான மனிதனுக்குள் வாசம் பண்ணுகிறார். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அதுதான் விலையேற பெற்றது. அப்போ அவர் உள்ளே இருந்து ஒரு உயிரற்றவராக இல்லை, ஒரு உயிருள்ளவராய், ஒரு வல்லமுள்ளவராய் அவர் உள்ளே இருந்து அவர் செயல்படுகிறார். அப்படின்னா அந்த மனுஷன் அவன் ஒரு சாதாரணமானவனாய் அவனால் இருக்கவே முடியாது. உண்மைதானா? ஒரு கன்சீவ் ஆன ஒரு தாய், ஒரு பெண்மணி, அவங்க ஒரு கரு உருவான பிறகு உள்ள போன பிறகு அவங்களுடைய அந்த 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 10 மாதங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் முற்றிலும் வித்தியாசமானதா இருக்கு. அவங்க சரீரங்கள் மாறுகிறது. நம்ம பார்த்தாலே தெரியுது இவர்கள் ஒரு ஆமென் ஒரு குழந்தையை கற்பத்தில் சுமக்கிறார்கள் என்று. அதே போல ஒரு தெய்வன் நம்முடைய இருதயங்களில் தங்கி வாசம் பண்ணுகிறார் என்றால் அதே போல பெரிதான பாக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் உள்ளே இருந்து நமக்குள்ளே இருந்து செயல்பட வேண்டும். நமக்குள்ளே இருந்து கிரியை செய்ய நாம் அனுமதி கொடுக்கணும். இதெல்லாம் செயல்படும் போது நம்மளால் இந்த சமுதாயத்திலே ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழவே முடியாது. புரிகிறவங்க சத்தமோ ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நான் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆராதனையில் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த 1-2 காரியங்களை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபை செய்வார். ஒன்று, பரிசுத்த ஆவியானுடைய தன்மைகள், அவருடைய தன்மை என்ன என்பதை குறித்து. 2வது, ஏன் பரிசுத்த ஆவியார் நமக்கு தேவை? நம்மகிட்ட அபிஷேகம் இருக்கிறது, நம்ம ஏன் நம்மகிட்ட இருக்கிறார்? அப்போ இந்த ஒரு அறிவு நமக்கு இன்னும் கர்த்தர் தருவாராக. இந்த சிந்தையோடு நாம் தொடர்ந்து இன்னும் நாளை முதல் அந்த பகலில் ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். கடைசி வாரம் ஒரு அபிஷேக கூட்டமாகவே நாம் முழுவதும் செய்ய போகிறோம். என்னுடைய நோக்கம், இந்த ஜெபம் முடியும் போது இன்னும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய தன்மைகள் என்ன என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை, 3 அல்லது 4 காரியங்களை நான் வேகமாக சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் ஏன் நமக்கு தேவை என்றும்
ஒரு 7-8 காரியங்கள், ரொம்ப விளக்கம் இருக்காது, ஆனால் சில அறிவுக்காக இது இடநாள் மட்டும் தான் நம்ம பேசுவோம். பட் இது எல்லாரும் ஜனங்களுக்கும் இந்த அறிவு வேண்டும் என்கிற சிந்தையோடு நாம் தியானிப்போம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் தெரிந்த வார்த்தை, முதலாவது தன்மை, எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். 4:30 சரிதானா? எத்தனாவது வசனம்? 30 தானா? ஓகே, சரி, ஓகே. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ பரிசுத்தாவோட ஒரு தன்மை இங்கே நம்ம தெரிந்த வசனம், தெரிந்த வார்த்தை தான். ஆனால் சொல்லுகிறேன், ஒன்று, நாம் அவரை துக்கப்படுத்த முடியும், அதுபோல அவர் நம் நிமித்தம் துக்கப்பட அவரால் முடியும். விடுவார். பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்ன செய்யாதிருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ நமக்குள் இருக்கிற ஆவியானவரை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? துக்கப்படுத்த முடியும். நாம் துக்கப்படுத்தும் போது அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? துக்கப்படுகிறவராக இருக்கிறார். இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். ஆவியானவரால் ஒரு தன்மை, அவரால் துக்கப்பட அவரால் முடியும். இது எதை காட்டு? அவருக்கு உணர்ச்சிகள் உண்டு, உணர்வுகள் உண்டு. ஆவியானவர் என்று நாம் சொல்லும் போது ஏதோ ஒரு ஆவி, ஒரு இந்த சோத்திரம், இந்த விறகு எரியும் போது மேல ஒரு ஆவி போகிற மாதிரி, புகை போற மாதிரி, அப்படி அல்ல. ஆவி என்று ஆவியானவர் என்று சொன்னாலும் அவருக்குள்ள ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது போல எல்லா தன்மைகள், என்ன சொல்ல, இந்த உணர்வுகள், உணர்ச்சிகள், அந்த தன்மைகள் எல்லாம் அவருக்கு என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அவரை நான் துக்கப்படுத்த முடியும். நான் துக்கப்படுத்தும் போது அவருக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அதனால நான் என் சிந்தையில ஆழமா இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஏதோ நான் அபிஷேகத்தை எடுத்து அந்நிய பாஷை பேசுவதனால் மட்டுமல்ல, நான் அவரை துக்கப்படுத்தாதபடி, எனக்குள் இருக்கிற ஆவியானவரை நான் துக்கப்படுத்தாதபடி நான் காத்துக்கொள்ளணும். அதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதோட நேர் ஆப்போசிட் இன்னொரு வார்த்தை, 2வது பாயிண்ட்ல சொல்றேன். அப்போ துக்கப்பட முடியும்னா அவருக்கு சந்தோஷப்படவும் முடியும். உண்மைதானா? துக்கப்பட முடியும்னா என்ன செய்ய முடியும்? சந்தோஷப்பட முடியும். அப்ப இப்படி சொல்றேன், முதல் பாயிண்ட்ல சொன்னேன் அவர் துக்கப்படுத்த முடியும், துக்கப்படுவார். 2வது பாயிண்ட்ல சொல்றேன், நம்மளால் அவரை சந்தோஷப்படுத்த முடியும், அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். புரிகிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியம் என்னன்னா, அவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது, அவர் துக்கப்படக்கூடாது. 2வது, நான் அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவர் சந்தோஷப்பட வேண்டும். இந்த ஸ்பிரிட்ல கனெக்ட் ஆகி டிராவல் பண்றவங்களால புரிய முடியும். சில நேரம் கையில ஒண்ணு இருக்காது, காசு இருக்காது, ஒண்ணு இருக்காது, ஆனா சொல்லுவோம் ஆவியில ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்றீங்க, நீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்லைன்னா மற்றவங்க சொல்றேன், நீங்க ஆவியில ஒரு கையில ஒரு காசு இல்லை பாஸ்டர், ஆனா ஒரு 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 சந்தோஷம் இருக்கு. ஏன் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆவியானவர் சந்தோஷமா இருக்கிறாரு. ஆமென். அதனால நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க. புரிகிறவங்க சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப நம்முடைய நோக்கம் எதுவா இருக்கணும்னா, என்னை சுற்றி இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்துவது என்னுடைய நோக்கமா இருந்தாலும், எனக்குள் இருக்கிற ஆவியானவரை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர் எனக்குள் இருந்து சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென். சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நாம் சந்தோஷப்படுத்தும் போது என்ன செய்கிறோம்னா, அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆமென். நாம் துக்கப்படும் போது, அவரை துக்கப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை துக்கமாய் மாறுது. அவரை சந்தோஷப்படுத்தும் போது அவர் சந்தோஷப்படுகிறார் என்பதோடு முடிக்கல, அவர் என்னை என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதனால அபிஷேகம், ஆவியானவர் என்பதை தாண்டி
ஒரு மனுஷனுக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் எனக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு இருக்கிறது என்ற சிந்தை நமக்குள் அதிகமாய் வர வேண்டும். அந்த சிந்தையோடு வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. புரிகிறவங்க சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆவியானவரை நான் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். நான் சொல்றேன், நான் அதிக சர்ச்சுக்கு சீக்கிரம் வர்றேங்கன்னு சொன்னேன். சிலர் கஷ்டம் வந்தது தெரியல, பரவாயில்ல. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, 9 மணிக்கு சர்வீஸ், 8:45 வந்து நீங்க முழங்கால் ஸ்தோத்திரம் பண்றீங்கன்னா ஆவியானவர் சந்தோஷப்படுவாரா சந்தோஷப்பட மாட்டாரா? இதுக்கு அல்லையிலே வர மாட்டேங்க சொல்லு. தேங்க்யூ. சந்தோஷப்படுவார். அவரை சந்தோஷப்படுத்தும் போது இந்த வாரம் முழுது அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒவ்வொன்றையும் ரசிச்சு அவர் இதை செஞ்சா அவர் சந்தோஷப்படுவாரா? சந்தோஷம். ஒரு 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 கணவன் மனைவி புதுதாய் திருமணம் ஆகும்போது அவங்களுடைய நோக்கத்தை இருக்கு, என் மனைவி சந்தோஷப்படுத்தணும், புருஷனை சந்தோஷப்படுத்தணும். அந்த மனைவி புருஷனை சந்தோஷப்படுத்திட்டாங்கன்னா, புருஷன் மனைவி சந்தோஷப்படுத்தி இருப்பாங்கன்னா தைரியமா சொல்ல முடியும், அந்த வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கும். பரலோகமா இருக்கும். மனைவி புருஷனை துக்கப்படுத்திட்டு புருஷன் மனைவியை துக்கப்படுத்தினா அந்த வீடு நரகமா தான் இருக்கும். அப்ப அந்த அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நான் சந்தோஷமா வைக்கணும். அவர் என் நிமித்தம் சந்தோஷப்பட வேண்டும். நான் அவரை சந்தோஷப்படுத்தும் போது என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, நீங்க அவரை சந்தோஷப்படுத்திட்டே இருப்பீங்கன்னா ஆமென், உங்க வாழ்க்கை ஒரு ஒரு வித்தியாசமானதா இருக்கும். வித்தியாசமானதா இருக்கும். நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். நம்மளோட வாழ்க்கை மேன்மையா இருக்கும். ஒண்ணு இல்லாட்டாலும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். நீங்க நினைக்கிறீங்க நிறைய பணம் இருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க? வாய்ப்பே கிடையாது. பணம் இருக்கு, ஒரு சந்தோஷன்ற வார்த்தையோட ஒரு நிறைவு. நான் இப்படி யோசிச்சேன். இடையில ஒருத்தரை கொடுத்து அவர் 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வந்தார், உலக பிற பணக்காரன். அப்போ அவங்களுக்கு என்ன கவலையா இருக்குன்னா, நான் எப்போதும் முதல் இடத்துல இருக்கணுன்றதே அவங்களுக்கு ஒரு கவலையாட்டே இருக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஆமென். அதை தக்க வைக்கணும். பார்த்தீங்களா, அவங்க கவலை அப்படி இருக்கு. நான் முதல் 1ஆவது இடத்துல இருக்க பணக்காரன், அதை நான் காக்கணும். அதுக்கு வேண்டியே கஷ்டப்படுவாங்க. என்ன பிரயோஜனம்? அப்போ நான் எனக்குள் இருக்கிற ஆவியானவரை என்னால் துக்கப்படுத்த முடியும், அவர் துக்கப்படுவார். 2வது அப்படின்னா எனக்குள் இருக்கிற ஆவியானவரை சந்தோஷப்படுத்த முடியும், அவர் சந்தோஷப்படும். நான் துக்கப்படுத்தினால் என் வாழ்க்கை துக்கப்படும், அவரை சந்தோஷப்படுத்தினால் என் வாழ்க்கை என்ன செய்கிறதா இருக்கிறது? சந்தோஷப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இனி 3வது ஒரு தன்மை நமக்கு தெரியும். ஒருவன் ஆவியானவர் அவனுக்குள் இருப்பார் என்றால் அவன் வாழ்க்கை எப்படிதான் இருக்குன்னா, ஆவியானவரை சார்ந்தேதான் அவனால் வாழ முடியும். ஆவியானுடைய துணை இல்லாமல் அவனால் வாழ முடியாது. இதுதான் அவனுக்கு தன்மை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஆவியானுடைய பிரசன்ஸ், நம்ம அந்த அந்த அவருடைய துணை அவருடைய ஹெல்ப் இல்லாட்டா என்னால 10 நிமிஷத்துக்கு மேல கூட்டம் நடத்த முடியாது. மை எக்ஸ்பீரியன்ஸ். சில சமயம் சீக்கிரமே முடிச்சு விடும். ஒன்றும் ஃபீல் பண்ணோம்னா எதுக்கு உங்களை போட்டு கொடுமைப்படுத்தி நானும் நின்று கஷ்டப்படுறது, அடுத்தவனை பார்த்துக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புகளிலும் ஆவியானுடைய துணை நமக்கு மிக முக்கியம். ஆமென். எழுதுறவங்க இப்படி சொல்றேன், ஆவியானவரை சார்ந்தே தான் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகள். மற்றவங்க பணத்தை சார்ந்து வாழுவாங்க, மனுஷனை சார்ந்து. ஆனால் நான் உட்பட நாம் எல்லாரும் யாரை சார்ந்து வாழ பழகி கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவரை சார்ந்து வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். இந்த அறிவு நமக்கு வர வர எனக்குள்ள ஒரு தெய்வம் வாசம் பண்றாரு, என் இருதயத்துல ஒரு வாசம் பண்றாரு, தங்கி இருக்கிறாரு. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 4வது ஒண்ணு அதை சொல்லிட்டு தான் நான் மெசேஜுக்குள்ள வரேன். ஏன் நமக்கு தேவை? ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம்.
நாம் எல்லாரும் வசனத்தை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நாம் யார் என்று ஆவியானோட தன்மை என்னன்னா, நாம் யார் என்று ஆவியானவர் என்ன செய்கிறாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சாட்சி கொடுக்கிறார். இப்படி சொல்றேன், ஆவியானவர் கொடுக்கிற சாட்சியே மெய்யான சாட்சி. இங்க என்ன சாட்சி கொடுக்கிறாரோ அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, நாம் யார் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அல்லேலூயா. அப்ப நீங்க ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறது பாஸ்டர் அல்ல, உலகம் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறவர் யாரு? யாரு சாட்சி கொடுக்கணும்? சத்தமா ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சியே மெய்யான சாட்சி. அப்போ நான்காவது சொன்ன அவருடைய தன்மை என்னன்னா, எனக்குள் இருந்து என்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எனக்குள் இருந்து. ஆண்கள் சத்தம் வரல. எனக்குள் இருந்து என்னை குறித்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். வெரி குட். உலகம் முழுவதும் சொல்லுது, நீ மோசம், நீ திருடன், நீ கள்ளன், நீ குடிகாரன், நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன். கவலையே படாதுங்க. உள்ள இருந்து ஒருவர் சாட்சி கொடுக்கணும். அந்த சாட்சியே மெய்யான சாட்சி. உலகம் சொல்லுது வெளியே இருந்து, நீ நல்லவன், இவன் வல்லவன், இவன் அப்படி இப்படின்னு சாட்சி கொடுக்கும். ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர் இவனை போல கள்ளன் யாரும் இல்லைன்னு சாட்சி கொடுத்தா அந்த 1000 பேர் கொடுக்கிற சாட்சியும் போலியான சாட்சியா இருக்கிறது. புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் உள்ள இருந்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? வெளியே இருந்து எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மை பாதிக்காது. அதை கேட்கும் போதே சிரிப்பு வரும். சில ஆட்கள் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்பாங்க, உங்களை குறித்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிரிப்பாங்க. அப்படியா அப்படின்னு சிரிப்பாங்க. சில ஆட்கள் என்ன செய்வாங்க, இப்படி சொல்லிட்டாங்களா அப்படின்னு துக்கப்படுவாங்க. இல்லை, நான் சொல்றேன்னா, ஆவியானவர் எனக்குள்ள சாட்சி கொடுத்தால் இந்த உலகம் கொடுக்கிற சாட்சி எல்லாம் எனக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தாது. என்னுடைய வளர்ச்சியையோ, என்னுடைய முன்னேற்றத்தையோ, என்னுடைய ஆசீர்வாதத்தையோ, உலகம் கொடுக்கிற பொய்யான சாட்சி என்னுடைய உயர்வை, ஆசீர்வாதத்தை ஒன்றே அவர்களால் தடுக்கவே முடியாது. நான் முன்னேறி கொண்டே இருப்பேன். இந்த விமர்சிக்கிறவங்க 5 வருஷம் ஆனாலும் அதே லெவலில் இருப்பாங்க. விமர்சிக்கப்படுகிறவங்க 5 வருஷம் தாண்டி போகும்போது அவங்க ஏதோ ஒரு உயரத்துல இருப்பாங்க. அதனால நான் அடிக்கடி சொல்ல, குழியில விழுந்தாலும் பரவாயில்லை, என்ன செய்யாதுங்க, குழியில தள்ளாதுங்க. அதே போல இப்படி சொல்லுவேன், நாம் விமர்சிக்கப்படுகிற ஆளா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஆளா இருக்கக்கூடாது, விமர்சிக்கிற ஆளா இருக்கக்கூடாது. ஆமே. புரிகிறவங்க சத்தமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர், நன்றின்னு சொல்லிட்டு போயிருங்க. நீங்க ஒரு ஆளதை அப்படி சொல்லாதுங்க. ஏன்னா நம்ம வளர்ச்சி அதுங்க தடுக்கிறதா இருக்கிறது. அப்போ நான்காவது, ஆவியானவர் எனக்குள் இருந்து என்னை குறித்து என்ன கொடுக்கிறாரு? சாட்சி. இதோடைய தன்மைகள் இன்னும் நிறைய இருக்கும். பட் நான் இது 2-3 இருக்கு, நான் விட்டுறேன். ஒரு காரியத்தோட சொல்றேன், 2 சேர்த்து கொடுத்துறேன். ஆவியானவரை அழைத்தால் தான் அவர் வருவாரு, இடம் கொடுத்தால் தான் அவர் வாசம் பண்ணுவார். பிசாசு மாதிரி உள்ள ஏறி வந்து தங்கியிருக்கிற வேணும் கிடையாது. அவரை அழைக்க வேண்டும், அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். என் இருதய ஆவியானவரே எனக்குள்ள வாரும், என் இருதயத்தை தங்கிரும் என்று அழைத்து இடம் கொடுக்கும்போது அவர் என்ன செய்யறாரு? வருகிறார், வாசம் பண்ணுகிறார். இதை இப்படி சொல்றேன், யார் அழைத்தாலும் வருவாரு, யார் இருதயம் கொடுத்தாலும் அவர் அங்கு வாசம் பண்ணுவார். பிச்சைக்காரன் இருதயம் கொடுத்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு தேவை மனிதனுடைய இருதயம். அவர் அழைத்தால், இடம் கொடுத்தால், உள்ளே வாசம் பண்ணி அவனை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். சத்தமா கரங்களை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அன்பினாவியானவரே விலையேறப்பை என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. எல்லாரும் சேர்ந்து
அன்பினாவியானவர் எஸ் விலையேற பெற்றவர் ஏனையாளும் பரிசுத்தரே நன்றியை இன்னும் சத்தமாய் அன்பினாவியானவரே விலையேற பெற்றவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியை நமக்கு ஒரு 2 வாரங்கள் இருக்கிறது. இந்த நாட்களிலே ஆவியானவரை உள்ள கொண்டு வருவோம். ஆவியானவரை நன்றாக அழைப்போம். ஆவியானவருக்கு நன்றாக இடம் கொடுப்போம். அவர் உள்ளே வந்து நம்முடைக்குள் அவர் செய்ய வேண்டிய கிரியைகள் அதிகமாய் செய்யட்டும். ஆவியானவர் யார் என்றால் அவர் என்ன செய்வார்னு தான் தியானிக்கிறோம். இனியும் சில வார்த்தைகளை தந்திருக்கிறாரு. ஸ்பெஷலாக நாளைக்கு ஒரு வேர்டு பேச வைப்பார் நினைக்கிறேன். அதை மிஸ் பண்ணாதுங்க. நாளை பகல் உள்ளதா சோத்திரம். அது ரொம்ப டச்சிங்காக இருக்குண்ணா. இன்னொன்று நான் என்னென்னா யாரும் வந்தாலும் வராட்டம் நான் வேர்டை ரிலீஸ் பண்ணுறது காரணம் என்னென்னா நான் எனக்கு வேண்டிய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உங்களை போல நானும் ஒரு எதிர்பார்ப்போட வாஞ்சியோட என்ன செய்கிறேன் இருக்கு. வர்றவங்க வந்து வாங்கிட்டு போட்டு இல்லைன்னா நம்ம பேசி நம்மளே வாங்கிட்டு போயிடும் அப்படின்ற மைண்டாக எனக்கு இருக்கு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தெரியுது என் சொந்த மொழியில் நான் பேசப்படுகிற வார்த்தை அல்ல, நான் சுயமாக பேசப்படுகிற வார்த்தைகள். இதெல்லாம் ஆவியானவர் எனக்கு தருகிற வார்த்தைகள். ஆமென். அப்போ அதை பேசினா நம்மளும் சுதந்திரம். நான் உங்களை போல நானும் எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு தான் இருக்கிறேன். புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பகல் கூட்டங்களை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க. ஒருவேளை இது ஒரு 1 ஹவர் டைம் கிடைக்க வந்துருங்க. 12 மணி ஆனாலும் வந்து உட்கார்ந்துருங்க. மற்ற நாடுகளில் நான் லேட்டாக வர்றவங்களெல்லாம் நான் அவ்வளோ ஒன்று சொல்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும் பகல் அவங்க வேலையை முடிச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு வர்றாங்க. சண்டேன்றது நம்ம அது ஆண்டருக்குரிய நாள். அதனால தான் இங்கே சண்டே லேட் ஆகும்போது நமக்கு ஏதோ மண்டை காயுது. அது அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நாளை நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். புரிகிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை? ஆமேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். இது எல்லாரும் இவங்க சீக்கிரம் எடுத்து வாசிக்கனால மற்றவங்களும் பார்க்குறீங்களான்னு தெரில. ஸ்தோத்திரம். எல்லாரும் வேதாமத்தை எடுத்து கண்டிப்பாக அந்த வசனங்களை பாருங்க, வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில், ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இராமல் போதும். ஒரு அலையிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களால் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களா இருக்க மாட்டீங்க, ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். அதை நான் இப்படி சொல்லுகிறேன். வந்து உட்காரு. அங்கே ஒரு அண்ணன் தம்பி இருக்கேன். இங்க வந்துடல, முன்ன வந்து ஒன்னேதான். இங்க வந்து உட்காரு. இன்னும் சொல்லவா? என்னைய பார்த்துட்டு இருக்கேன்னா ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அங்கே இருப்பான 2 அண்ணன் தம்பிமார் பயங்கர ஆட்டி. இவனை அடிச்சு அவன் இவனை அடிக்க. நம்ம பிள்ளைய வாரத்து ஒருக்கா தான் போகிறது பிள்ளை. இப்போ 2 பேருக்கும் ஒவ்வொரு டைரி கொடுத்து நீ பிரசங்கத்தை நோட்ஸ் எழுதி என்ன செய்யணும் எங்கிட்ட கொண்டு வரணும். இன்றைக்கும் நல்லா எழுதுனாங்க பிரசங்கத்தில் நோட்ஸ் எடுத்து எனக்கு என்ன கொண்டு காட்டி ஒருத்தனுக்கு செகண்ட் கொடுத்து அனுப்பி விட்டு அவன் பயங்கர சந்தோஷம். நான் அடுத்த வாரம் நான் இன்னும் நிறைய எழுதி கொண்டு வரேன் பாஸ்டர். சரி எழுது. ஹல்லேலூயா. சரி சத்தமாய் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஓகே. அப்போ ஆவியானவர் ஒருவனிடத்தில் இல்லாத வரைக்கும் அவன் மாம்சத்துக்குட்பட்டவனாகத்தான் என்ன செய்கிறான் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆவியானவர் இருந்தால்தான் அவன் யாராக இருக்கிறான் என்றால் ஆவிக்குட்பட்டவனாக இருக்கிறான். அடுத்து கொஞ்சம் கூட வார்த்தை, கடைசி வார்த்தை, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நான் இதுல 2 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட் சேர்த்து ஒரே பாயிண்டா சொல்றேன். ஏன் ஆவியானவர் நமக்கு தேவை என்றால் நாம் ஆவிக்குரிய சபையில் இருப்பதனால நாம் ஆவிக்குரியவர்கள் அல்ல, ஆவியானவர் நமக்குள் இருப்பதனால் நாம் ஆவிக்குரியவர்கள். பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, அப்புறம் எழுதலாம். சொல்லுங்க, ஆவிக்குரிய சபையில் இருப்பதனால் ஆவிக்குரியவர்கள் அல்ல,
ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆமே. புரிகிறவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் நான் ஓப்பனா பேச, சிலர் நீங்க எப்படி ஆர்சி சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனால் அவர்கள் ஆவிக்குரியவர்களா இருப்பாங்க. ஏன்னா சூழ்நிலை நிமித்தம் வேற வழியில அங்க போனாதான் இருக்க முடியும். ஆனா அந்த ரங்கத்துல ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆண்டரோடு உறவாடு இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்வையில் வேணா ஒருவேளை அங்க இருப்பாங்களான்னு தெரியல, ஆனால் இருதயம் அங்க கனெக்ட் ஆகாது. ஆனா ஆண்டரோடு கனெக்டிங்ல இருப்பாங்க. அதனால அங்க இருந்ததுனால அவங்க ஆவிக்குரியவர்கள் சொல்ல முடியாது. ஆவியானவர் அவங்களுக்கு தங்கி இருந்து வாசம் பண்ணும் போது அவர்கள் யாரா இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் சூழ்நிலை வரும்போது கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவர் ஒரு சபைக்கு போகிறத வச்சு நாம் ஆவிக்குரியவனா ஆவிக்குரியன் இல்லை என்பது கணிக்கலாம். ஆனால் ஒரு 50% தான். ஆனால் 100% எதை வைத்து கணிக்க முடியும்னா, ஆவியானவர் அவனுக்குள் இருந்தால்தான் அவன் யாராக இருக்கிறான். சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரியவனா இருக்கிறான். அடுத்து அவன் ஆவிக்குரியவனா இருந்தால்தான் அவன் அவருடையவராக இருக்கிறான். அப்போ நீங்க இதை 2வது பயன்ல கூட சேர்க்கலாம். அப்ப ஆவியானவர் எனக்குள் இல்லாவிட்டால் நாம் உமக்குரியவன் சொன்னாலும் சரி, நாம் அவருக்குரியவர் அல்ல. வசனம் அப்படித்தானே தெளிவா சொல்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். புரிகிறவங்க சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நாம் அவருடையவனாய் மாறணும்னா எனக்குள்ள என்ன வேணும்? ஆண்கள் பகுதியில் சத்தம் கேட்கல, என்ன வேணும்? ஆவியானவர். இந்த உலகத்துல எதை சம்பாதிச்சாலும் சம்பாதிக்காட்டாலும் பரவாயில்ல, ஆவியானவரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையின் சரித்திரமே மாறிவிடும். ஏன் நம்ம பிள்ளைகளை அடிக்கடி கூப்பிட்டு அபிஷேக கூட்டம் நடத்துறோம்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஆசீர்வாதம் என்பது விலையேறப்பட்ட ஆசீர்வாதம். உலகத்தால் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா அது அபிஷேகம் மட்டும்தான். ஆவியானவர் அவரை கொடுத்தா போதும், பிள்ளைகளுடைய சரித்திரமே மாறிவிடும். அப்ப ஏன் ஆவியானவர் தேவை? நம்பர் 1, ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் நான் ஆவிக்குரியவன். நம்பர் 2, ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் நான் அவருக்குரியவன், அவருடைய. அப்ப ஆவியானவர் இல்லாவிட்டால் நான் ஆவிக்குரியவன் அல்ல. உண்மை. ஆவியானவர் இல்லாவிட்டால் நான் அவருக்குரியவன் அல்ல. சொல்லலாம் நான் அவருக்குரிய. வசனம் அவருக்குரியவன் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெறாதவங்க யாராவது இருப்பீங்கன்னா சோதரம், அந்த கடைசி வாரம் அபிஷேக கூட்டத்தில் முக்கியப்படுத்துங்க. தாகமா வாங்க, வாஞ்சியா வாங்க. நான் தைரியமா சொல்றேன், நீங்க தாகத்தோடு வாஞ்சியோட விசுவாசத்தோடு வந்தால் கர்த்தர் நிச்சயமா உங்களை அபிஷேகத்தால் நிரப்பார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தர் நிரப்பார். நீங்க விட்டு கொடுத்தா போதும், கர்த்தர் கண்டிப்பா நிரப்புவார். ஆமென். இல்லையா, சண்டே சர்வீஸ்ல நீங்க வாஞ்சியோட வந்தா கூட கர்த்தர் நிரப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நான் திருநெல்வேலிக்கு ஒரு தம்பி இருந்தான். சனிக்கிழமை நைட்டு என்னோட 21 days ஃபாஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் அந்த 2வது 21 days நினைக்கிறேன், அந்த சனி நைட்டு அபிஷேகம் கொண்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தேன். அப்போ எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை, நம்ம அபிஷேகம் கொண்டு நடத்துகிற பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணுற நம்பிக்கை எனக்கு, விசுவாசம் இல்லை, அது என்னுடைய குறைவு. ஆனால் பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணாங்க. ஒருத்தன் அபிஷேகம் பண்ணல, அவன் வரல. அவன் சும்மாவே வீட்டுக்குள்ள ஏதோ விளாட போயிட்டான், வரல. ஸோ இவனுங்க எல்லாம் போய் சனிக்கிழமை நைட்டு அவனை போய் உசி பேத்திட்டாங்க. ஏய் நீ வராம நாங்கள் அபிஷேகம் பண்ணோம், அந்நிய பாஷை ஆண்டவர் தந்தார் அப்படின்னு உசி பேத்தினோன்னா இவனுக்கு இவன் பெறாதது கூட வழி இல்லை, இவனுக்கு பெற்றுட்டு நான் பெறாம போயிட்டேனே என்றாங்க. அவனுக்கு பயங்கர கடுப்பாயிட்டு. ஏன்னா இவனுக்கு பெறாம இருந்திருப்பாங்கன்னா இவனுக்கு சந்தோஷம், இவனுக்கு நம்ம அபிஷேகம் பராட்டாலும் குழப்பம் இல்லைன்னு இருந்து. இப்போ இவனுங்க பெற்றுட்டானுங்க, இவன் நம்ம பெறாம போயிட்டோம். சண்டே காலத்து அவங்க அம்மாட்ட சொன்ன, அம்மா நான் அபிஷேகம் பெற்றுட்டு தான் என்னை வீட்டுக்கு வருவேன்னா, அபிஷேகம் பெறாமல் நான் வீட்டுக்கு ஒன்று என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அம்மாட்ட பெருசாக சொல்லிட்டு இங்கே சர்ச்சுக்கு வந்தாச்சு. நான் சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு முன்னாடி இவன் உட்காந்துருக்கேன், வெள்ளை சட்டையும் போட்டுட்டு வின் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். இதனடா அரிய காட்சி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் சில லிஸ்டெல்லாம் எத்தனை மணி சர்வீஸ்னா எத்தனை மணிக்கு வரணும்னு நமக்கு. இதாவது இவன் வந்து உட்கார்ந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி ஏதோ நடக்குது,
நான் கண்டுக்கல. ஸோ அந்த பாட்டு பாடினா அன்னைக்கு வேணா கைத்தட்டு வேற மாதிரி இருக்கு. சோத்திரம். இப்போ இவங்க ஒன்று ரெண்டு பேர் இப்போ தடவிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் அன்னைக்கு வேற மாதிரி கைத்தட்டு, வேற மாதிரி பாட்டு, எவனையும் பார்க்கல. இது என்னடா உலக அதிசயமா இருக்குன்னு நான் பாட பாட எனக்கு மனசுல தோணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கே ஒரு பாரம், எனக்கு சின்ன கோபமும் இருந்து இவன் நேரத்துக்கு வந்துட்டேன் வராமல் போயிட்டானே அப்படின்னு. ஏன்னா இவனும் அபிஷேகம் பெற்றுக்கலாம். கொஞ்சம் பாட்டு பாடி அப்படி ஒரு ஷிப்புக்குள்ள போகும்போது எனக்குள்ள ஒரு ஆள் சொல்ற மாதிரி இருக்கு, அவன் தலையில போய் கையை வைக்கணும். அப்படி ஆறாவது நடந்துட்டு இருக்கு. எனக்கு நம்பிக்கை, நம்ம கை வச்சு அபிஷேகம் பெறுவாங்கன்ற விசுவாசம் எனக்கு அப்ப இல்லை. ஆனா 21 days ஃபுல் டே 20 நாள் ஆச்சு. 21ஆவது நாள் சாப்பிடாம எனக்கு சந்தோஷம். என்ன கூட்டத்தை முடிக்கணும், வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம்னா எங்கன்னு சொல்ல முடிஞ்சு இனி நம்ம தின்னணும், அதான் எனக்கு கோல். ஏன்னா 20 நாள் ஆச்சு இல்லை தின்னாம இருந்து. போய் வருஷம் நடக்கும்போது கையை வச்சதான் உண்டு. 3 பேர் தாண்டி அங்க போய் விழுந்தான். ஆண்டவர் நிரப்பிட்டார் அந்நிய பாஷை அடையாளத்தை. எனக்கு சந்தோஷத்துக்கு அளவில்லை. திரும்ப வருஷம் நடக்கும்போது 2 பேரை ஃப்ரெண்டில் கூப்பிடுனார், கூப்பிட்டு வச்சு அடுத்து இன்னும் வாங்கிக்க உருண்டு கடைசியில் படுத்து, ஆண்டவரே போதும்ப்பா இனி எனக்கு தாங்க, எனக்கு பலம் இல்லைன்னு ஆண்டவர் படுத்து கடந்துட்டு அழியா. நான் திரும்ப வராச்சு. இது ஏன் சுயத்தினால விடப்படாது. இன்னும் ஒன்று கூட திரும்ப கூப்பிட்டு வச்சு சரித்திரமே மாறிவிட்டது. தாகம் வாஞ்சி இருந்தா கர்த்தர் விரும்பிய விடவே மாட்டார். இந்த பாஸ்டிங் இந்த ஜபங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் ஆமென் ஜபத்தோட வாங்க, எதிர்பார்ப்போட வாங்க. அபிஷேகம் பெற்றவங்களையும் கர்த்தர் நிரப்புவாரு, புதுசாயும் உங்களை கர்த்தர் நிச்சயமா நிரப்புவாரு. ஏன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையை தந்து கர்த்தர் உங்களை பேச வைக்கிறாருன்னா உங்க ஜபங்கள் வீண் போகவே போகாது. வெக்க மட்டும் இருக்கப்படாது. விசுவாசம் இருந்தாலும் இல்லாட்டாலும் நிரப்பிடுவாரு அப்படின்றது எனக்கு விசுவாசம். ஏன்னா எங்களுக்கு விசுவாசம் இருக்கு, உங்களை நிரப்பாரு. வெக்க மட்டும் இருக்கப்படாது. எவன் என்னத்தை சொல்லுவாங்க. வெக்க மட்டும் இல்லாம இருந்தா போதும், ஆண்டவர் உருட்டி தள்ளிடுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் இல்லாம நம்மளால இந்த உலகத்துல வாழ முடியாது. சோத்திரம் சோத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகள் எல்லாம் உரிமையோடு சொல்றேன், வெள்ளிக்கிழமை ஸ்கூலு லீவ் விட்டுருங்க சொல்லுங்க. என் பிள்ளை இன்னும் வரமாட்டாங்க ஸ்கூலு, அதை காட்டில எங்களுக்கு அபிஷேகம் தான் முக்கியம். டீச்சர்கிட்ட சொல்லுங்க, எங்களுக்கு அதான் முக்கியம். டியூஷன் வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு தான் முக்கியம். ஏன்னா நமக்கு விலையேற பெற்றதா தெரிய வேண்டியது ஆவியானவர் தான், சபை தான், தேவ சமயம் தான். சோத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இடையில ஒரு பிள்ளை சோத்திரம் இப்படி இந்த இந்த காலத்தில் இது வருமே, அது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஸ்கூலுக்கு போகல. அப்போ நான் வயசுகிட்ட சொன்னது பார்த்தியா, சும்மா ஒரு நாள் லீவ் எடுக்குன்னு சொன்னால் லீவ் எடுக்க பேரண்ட்ஸ் விடுவாங்களா? இப்போ இது வந்த பிறகு ஒரு வாரம் லீவ், அது பெருசாக இல்லை. ஆண்டவருக்காக கொஞ்சம் முதலிடம் கொடுக்கும்போது கண்டிப்பா கர்த்தர் அங்கீகரிக்கிறார், கனம் பண்ணுகிறாரு. அவர் நம்மை வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அப்ப முதல் சொன்னேன், ஆவியானவர் இல்லாதவன் ஆவிக்கிறவன் அல்ல. 2வது ஆவியானவர் இல்லாதவன் அவருடையவனே அல்ல. என்ன வேர்டு இல்ல. 3வது ஏன் ஆவியானவர் நமக்கு தேவைன்னா அதுக்கு மேல உள்ள வசனத்தை பாருங்க. 8வது வசனம், மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமென். அப்போ ஆவியானவர் இல்லாதவன் அவருடைய நல்ல. அப்போ ஆவியானவர் இருக்கிறவன் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவன் இல்லாதவன் மாம்சத்துக்குரியவன். அப்போ மாம்சத்துக்குரியவனா நீ இருந்தால் உன்னால தேவனாய் பிரியப்படுத்த முடியாது, தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது உங்களால. ஆமென். அப்ப ஏன் ஆவியானவர் தேவை? நம்பர் 3, ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் நான் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். நான் பேசுறதுலாம் வசனம், ஒரு ரெவலேஷன் கிடையாது, வசனத்தை அப்படியே நான் சொல்றேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான், வெரி குட், தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும். இல்லைன்னா நீங்க பிரியமா இருக்க முயற்சி பண்ணுவீங்க, ஆசைப்படுவீங்க, பிரயாசப்படுவீங்க, ரிசல்ட் தோல்வி. ஆனால் ஆவியானவர் உள்ள இருந்துச்சுன்னா, இருந்தால் உங்களால் தேவனை பிரியப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.
அபிஷேகம் பெற்றவங்களை பார்த்து இன்னும் கர்த்தர் உங்களை நிரப்பதற்கு விட்டு கொடுக்கணும். நான் ஏன் லாஸ்ட் வீக்னா இப்போ இருக்கின்ற வேடெல்லாம் என்னென்னா சில கிரியைகளுக்காகத்தான் ஆவியானவர் இதை செய்யணும், அப்படிதான் என்ற வேர்டு இருக்குது. அதனால தான் அதுதான் நடக்கும். இந்த வாரம் அந்த மாதிரி நடத்துவான்னு நினைக்கிறேன். ஆனால் லாஸ்ட் வீக்கு தந்த வேர்டெல்லாம் எனக்கு தந்த ஆதரவு தந்த வேர்டெல்லாம் அப்படியே சபையில் அப்ளை ஆயிட்டுன்னா அமேன் ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன் சிலோட சரித்திரமே மாறி அந்த பிரேயரோட அபிஷேகத்தோட அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆவியானவர் இல்லாமல் என்னால் அவரை பிரியப்படுத்தவே முடியாது. ஆவியானவர் இருக்கிறவன் மட்டும்தான் அவர் என்ன செய்ய முடியும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா ஹல்லேலூயா. அவரை பிரியப்படுத்த முடியும். ஆவியானவர் இல்லாதவன் மாம்சத்துக்குரியவன், ஆவியானவர் இருக்கிறவன் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவனால் தேவனை பிரியப்படுத்த. 4வது ரோமர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால், எப்போ என்ன சாங்கா பேசுறாரு பவுல், மாம்சத்தின்படி பிழைத்தால் என்ன செய்வீர்கள், சாவீர்கள். ஆவியினால் மட்டும்தான் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். அப்படி அழித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள், பிழைப்பீர்கள். ஆவியானவர் ஏன் தேவை? நம்பர் 4 தானே. ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற செய்கைகளை என்ன செய்ய முடியும், அழிக்க முடியும். சரீரத்தின் செய்கைகளை இல்லைன்னா அதை கொஞ்சம் கூட கலாத்தியர் உள்ள வார்த்தையை இப்படி இதுக்கு இணைக்கிறேன். ஆவியானவரால் இருந்தால் மட்டும்தான் மாம்சத்தின் கிரியைகளை என்ன செய்ய முடியும், அழிக்க முடியும். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்க அழிய அழிய நான் பிழைத்து கொண்டே இருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் தலையெடுக்க 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 நான் என்னோட வாழ்க்கை அழிக்கப்படுகிறது. அப்ப எப்படி மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியும்? ஆவியானவராலே. ஆவியினால் தான் சரீரத்தின் செய்களை அழிக்க முடியும். மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும்னா நமக்கு யார் தேவை? ஐயோ சவுண்டு குறைஞ்சிட்டு. ஆவியானவர் தேவை. அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க முடியும். சரீரத்தின் செய்கைகளை அழித்தால்தான் வாழ முடியும். ஆமென். எல்லாரும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் என் சம்பத்தானே, துல்லியம் சொல்ல வேறொன்றுமில்லை. அபிஷேகம் என் சம்பத்தானே, துல்லியம் சொல்ல வேறொன்றுமில்லை. ஆராதனைகளிலே ஜபங்களிலே அபிஷேகத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரோடு கனெக்ட் ஆகி வாழ்வோம். இந்த ஆவியானவர்களாலே இந்த மாம்சத்தின் செய்கைகள், மாம்சத்தின் கிரியைகள் அழிய அழிய அழிய, சரீரத்தின் செயல்கள் அழிய அழிய என்னோட நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் என்னை வாழ வைத்து கொண்டே இருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகள் வளர வளர என் வாழ்க்கை அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோது சபை மறந்து விடக்கூடாது. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நான் பேசுற வார்த்தை புரிகிறது? ஆவியானவர் எனக்கு தேவை என்கிற உணர்வு எத்தனை பேருக்கு வருகிறது? சத்தமா ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. அபிஷேகம் என் சம்பத்தானே, துல்லியம் சொல்ல வேறொன்றுமில்லை. இன்னும் சத்தமா. அபிஷேகம் என் சம்பத்தானே, துல்லியம் சொல்ல வேறொன்றுமில்லை. சத்தமா ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். என் சரீரத்தின் செய்களாலே நீங்க வாழ்ந்து பாருங்க. பாருங்க, ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு
ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க, அவன் லைஃபே சேஞ்ச் ஆயிருப்பாங்க. இந்த கம்பெனியில் சேர்ந்துட்டானா, அப்படியா, இனி நம்ம கவலைப்படணும், அவன் லைஃப் நல்லா ஆயிரும். நான் சொல்றேன், ஒரு ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா, நீங்க எவ்வளவு லோக்கலா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு லோ வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா உங்க வாழ்க்கை சாதாரணமா இருக்கவே இருக்காது. ஆமென். ஃப்ளைட்டுக்குள்ள நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா இனி நம்ம பயப்படணும், அது டேக் ஆஃப் ஆகி நம்மளை கொண்டு போகும், பறக்க வச்சிரு. இந்த ஆவியானவரை மட்டும் உள்ள கொண்டு வந்து அவரோடு வாழ பழகுவோம். ஸ்தோத்திரம். நாம் சாதாரணமா வாழ ஆசைப்பட்டா கூட நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்ம சாதாரணமா வாழ விட மாட்டாரு. அவர் நம்ம அசாதாரணமானதாகத்தான் கர்த்தர் வாழ வைப்பாரு. பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஏங்குற ஒரு காரியம், பிள்ளைகள் அபிஷேகம் பெறட்டும், பிள்ளைகள் ஆவியானவரால் நிறையட்டும். நம்ம பிள்ளைகளை நம்மளால கேர் பண்ண முடியாது, நம்மளால கண்காணிக்க, அவரை கொடுத்தா போதும் பிள்ளைகளுடைய சரித்திரமே மாறிவிடும். சத்தத்தை உயர்த்தி ஒரு அறையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. அடுத்து 5வது ரோமர் 8ஆம் அதிகாரம் அதோட 14வது வசனம் இப்படி சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். யாரு? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அங்க சொன்னேன் ஆவிக்குரியவர் சொன்னேன், 2வது அவருடையவர் என்று சொன்னோம், 3வது அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறணும்னா கூட நமக்குள்ள என்ன வேணும்? அந்த வார்த்தை ஒரு முறை கூட வாசிங்க. எவர்கள், எவர்கள்னா அது யாரா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, படித்தவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, கோழையா இருந்தாலும் சரி, ஆமென், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவன் எந்த ஜாதி மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரா இருக்கிறார்கள்? தேவனுடைய புத்தரா இருக்கிறார்கள். முதல்ல சொன்னேன், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அடுத்து அதோடு கூட யாராய் மாற வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளாய் மாறணும்னா நான் யாரா, எனக்குள்ள என்ன வேணும்? ஆவியானவர். அப்ப நீங்களே புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் இல்லாதவன் அவருக்கு யாரா இருக்கிறீங்க? எவர்களா இருந்தாலும் சரி, நாம் அவருடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் மட்டும்தான் நாம் அவருடைய புத்திரர்களாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்ன வேர்டு இல்ல. ஒரு 10 நிமிஷம் நான் கடைசியில் பிரேயர் நடத்த நான் விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்புவாராக. உடனே சொல்லுங்க, நான் பேசும்போதே ஒரு தாகம் வரட்டும், ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, இன்னைக்கே நிரப்புங்கன்னு கேளுங்க, உங்களை நிரப்புவார். இல்லைன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளாய் வாழ முடியாது பிரதர், அவருடைய பிள்ளைகளாய் வாழ முடியாது சிஸ்டர். அவருடைய பிள்ளை என்கிற லெவலில் வந்துட்டோன்னா நம்மளை அறியாமல் அவர் உரிமை பாராட்டுறாரு. நான் கேட்குறேன், ரோட்டில் ஒருத்தன் யாரையும் ஒரு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம கண்டுக்க மாட்டோம். அதே இது உங்கள் பிள்ளை இன்னொருத்தன் அடித்தான்னா நம்மளால விட மாட்டோம். நம்ம அவருடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டோம்னா சாத்தான் நம்மளை அட்டாக் பண்ணதுக்கு கர்த்தர் விடவே மாட்டார். அவனுக்கு தெரியும், இவனை நம்ம அட்டாக் பண்ணா அவன் சும்மா இருந்தாலும் இவனுக்கு அப்பாவாக்கி ஆண்டவர் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டார், நம்மளை காலி பண்ணிடுவார். உங்களை பயந்து சாத்தான் நெருங்குறானோ இல்லையோ, தேவனுக்கு பயந்து சாத்தான் நம்மளை நெருங்காம கர்த்தர் பாதுகாப்பான். ஏன்னா இவன் யாருக்கா பிள்ளை? இவனுக்கு அவருக்கா பிள்ளை. அப்ப இவனை கைய வச்சா அவரு சும்மா இருக்க மாட்டார். ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பாக்கு. இயேசு கதரையோட நாட்டுல கால் வைத்த போது சாத்தானால அதுக்கப்புறம் இருக்க முடியல. சொல்றான், காலத்துக்கு முன்னாடி எனக்கு வேதனைப்படுத்த வந்து நான் போயிடுறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியும், இனி நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்க 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 சாத்தான் மட்டுமல்ல, உலக மனுஷர்களும் நம்மை சேதப்படுத்த அவர் அனுமதிக்க மாட்டார். ஆமென். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அவருடைய பிள்ளையா இருக்கும்போது
ஒருவன் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டால் நீங்க சும்மா இருப்பீங்க, ஆனா யாரு சும்மா இருக்க மாட்டாரு? சொல்லுங்க, என்னுடைய அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. சொல்லுங்க, என்னுடைய அப்பான்னு சொல்லுங்க. வெக்கமா இருக்கு பாத்தியாவா? ஆமா, ஒருக்கா கூட சான்ஸ் தரேன். என்னுடைய அப்பா யாரு? ஆமென், சோத்திரம். அவர் சும்மா இருக்க மாட்டார். அதனால உங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் நீங்க அமைதியா இருங்க. சோத்திரம். உங்க அப்பா அமைதியா இருக்க மாட்டார். நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் தான் அவர் சொல்றார். ஆமென். ஆபிரகாமுடைய லைஃப்ல பார்க்க முடியும், யோசேப்புடைய லைஃப்ல பார்க்க முடியும். அபிமெலேக்கு ராஜா, ஆமென், சாராள தூக்கி வீட்டுல கொண்டு வச்சிருக்கிறாரு. ஆமென். ஆபிரகாம் கடந்து நல்ல உறக்கம், ஆனா யாரும் உறங்கல, தேவன் உறங்கல. ஒழுங்கா அவளை அனுப்பி விட்டு அவன் நிமித்தம் வீட்டுல உள்ள எல்லாரோட கற்பத்தை அடைச்சிட்டாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இவன் கூப்பிட்டு இவனை மனைவியா கொண்டு போயிருடா, இவ இருக்க வரைக்கும் எனக்கு சந்தோஷம் நினைச்சேன், இவ இருக்க வரைக்கும் எனக்கு என்ன எனக்கு நிம்மதியே கிடையாது, கொண்டு போயிரு. ஆபிரகாம் சும்மா இருந்தாலும் ஆபிரகாமை அழைத்த தேவன் சும்மா இருக்கவில்லை. நான் நீ அவருடைய பிள்ளையாய் மட்டும் இரு. ஸ்தோத்திரம். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருங்கள். உங்களுக்கு எதிராக எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் விரோதமாய் செயல்பட்டாலும் நீங்க சும்மா இருங்க. ஆனா ஒருத்தர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் உங்களுடைய அப்பா. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, நான் அவருடைய பிள்ளையாய் மட்டும் நான் வாழ வேண்டும், அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கணும். எத்தனை அதிகாரங்கள், ஏரோது, ஆமேன், எவ்வளவு பெரிய அதிகாரி, ஆமேன், பேதுரு அழகா தூங்குறாரு, ஆமேன், ஆனா தேவன் தூங்கல, அப்படிதானே? தூதனை தூங்க விடல, போடா சிறைச்சாலைக்குள்ள. தலைவர் நல்லா உறங்கணும்னு நினைச்சா ஏதோ சொப்பனம் பார்க்கணும், ஏதோ தேவதூதன் வர்றாரு, சோத்திரம், தட்டி எழுப்புறாரு, துணியை போட வைக்கிறாரு, சொப்பனம் நினைக்கிறாருன்னு நினைச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ரோட்ல வந்து உட்காந்து நின்றுட்டு இருக்காரு. நான் உறங்குமே சேவைகள் நடுவே எல்லாம் தூங்குறேன், உறங்குமே கையிலும் காலும் சங்கிலிகள் கட்டப்பட்டது, இப்போ ஒன்றும் காணையில. நீ உறங்கிட்டு இருக்கும் போதே ஏசு அற்புதம் செஞ்சுட்டார். ஆமே, அவன் நடக்கும் போது நினைக்கிற நாளைக்கு கண்ணை மூடிட்டே நடந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ சொப்பனம் பார்க்க முடியும், இடுப்பை துணியை இடுப்புல பிடிச்சுக்கிட்டு ஏதோ கற்பனை மாதிரி. அவன் உறங்கினாலும் அவனை அழைத்த அப்பா தூங்கல. ஊழியத்தை கொண்டு வந்த தகப்பன் அவனுக்கு தூங்கல. அவர் செயல்பட ஆரம்பிச்சார். காலையில பார்த்தா பேதுருவை காலையில பேதுரு பார்த்தா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமே, நீ அவருடைய பிள்ளையா இருக்கும்போது நீ சும்மா இரு. ஆமே, நீ சும்மா இருந்தால் அவர் சும்மா இருக்க மாட்டாரு, நீங்கள் அமைதியா இருந்தால் அவர் அமைதியா இருக்க மாட்டாரு. அவர் உங்களுக்காய் செயல்படுகிறவர்களா இருக்கிறார். எப்ப நாம் அவருடைய புத்திரங்கிற ஸ்தானத்தில் வருகிறோம் என்றால் ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் பெறணும், மூன்றாவது அவருடைய ஆவியை என்ன செய்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். இருக்கிறவன் மட்டும்தான் அவருடைய பிள்ளையா இருக்கிறான். சத்தம் அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஒன்ன கூட சொல்லி நான் பிரேயர்ல நான் ஆவியில நடத்தப்படுறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4:30. நீங்கள் என்ன நாள், என்ன நாள் அது, என்ன நாள்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற. அப்ப நீங்க எந்த நாளுக்காக அந்த ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க? எந்த நாள்? மீட்கப்படும் நாள். மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் பெற்ற ஆவியானவர். அப்போ இந்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் மீட்கப்படும் நாளில் அவன் மீட்கப்பட முடியும். சத்தமா ஒரு ஆமென். காது கேட்கல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாள்னா என்னது? வருகை நாள். ஆவியானவர் இயேசு வரும்போது, ஆமென், இயேசு வரும்போது அந்த அவர் என்ன சொல்ல, ஆவியானவர் வரும்போது, இயேசு வரும்போது இந்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருக்குள் ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் அவரோடு கூட என்ன செய்யப்படுவார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். சத்தம் அவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.
அப்போ ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எந்த நாளுக்கு என்று பெற்ற ஆவியானவர்? முத்திரை மீட்கப்படும் நாளுக்கு. நீங்க உறங்கிட்டு இருந்தாலும் ஆவியானவர் வந்தா அவங்களை கொண்டு போவார். ஆமீன். வர மாட்டேங்குது. உள்ள யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? ஆவியானவர். ஆவியானவர் இல்லாம நீங்க தலைகளா நின்று கரப்பன்னு ஜோம் பண்ணாலும் போக முடியாது. அப்ப எனக்கு யார் வேணும்? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆவியானவர். சத்தமா ஆமேன். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எவ்வளவு மஸ்து. நம்ம ஏதோ தலைவலி மாறைக்கும் கழுத்தலி மாறைக்காகணும். ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்ற ஆவியானவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒண்ணு கூட சொல்லிடுறேன், இதுவும் தேவை. சூத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8:11. அன்றியும், அண்டர்லைன் நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசம், அந்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன செய்வாரு? உயிர்ப்பிப்பார். போதும். புரியுதா இதனுடைய வார்த்தை அர்த்தம்? ஆமென். இயேசு மரித்து 3ஆம் நாள் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டா? அவரிடத்தில் மரித்தோரை உயிரோடு எழுப்பின ஆவி அவரிடத்தில் என்ன இருந்து வாசமா இருந்தனால அவர் 3ஆம் நாள் உயிரோடு என்ன செய்தார்? எழும்பினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்போ கிறிஸ்துவை மருத்துவர்கள் எழுப்பினவர் அதே ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்கள் அவர் என்ன செய்வார்? அப்படின்னா நீங்கள் மரித்து மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டாலும், ஆமென், உங்க சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாலும், இயேசு வரும்போது, ஆமென், நம்முடைய சரீரங்கள் ஆவியானவர் இருக்கிற சரீரங்கள் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கப்படும். சாவுக்கு இயேசுட வருகையிலே 2 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒன்று மரித்தவர்கள், 2வது உயிரோடு இருக்கிறவர்கள். நீ மரித்தவனா இருந்தாலும் இப்ப இயேசு வரல, நம்ம மரிச்சிட்டோம் அப்படின்னா, இயேசு வரும்போது முதலாவது எந்த சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும்? மரித்த சரீரங்கள். அதுல மரித்த சரீரத்துல எந்த சரீரம்? ஆவியானவர் இருக்கிற சரீரங்கள் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து ஆமை உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப ஆவியானவர் இருக்கிற நாமும் உயிரோடு இருக்கிறவங்க 2வது என்ன செய்யப்படுவார்கள்? எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப நீ செத்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, ஆவியானவர் வந்தால் நீ எடுத்துக்கொள்ளப்படுவது உறுதி. ஆமென். அப்ப எல்லா கல்லறைகளும் திறக்கப்படுமா? திறக்கப்படாது. எந்த கல்லறைகள் மட்டும் திறக்கப்படும்? ஆவியானவர் இருக்கிற கல்லறை மட்டும்தான் என்ன செய்யப்படும்? அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ சகல பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் ஒரு நாள் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. ஆமென். எப்போ உயிர்ப்பிக்கப்படும்? இயேசு வரும்போது. ஆமென். எந்த சரீரங்கள் உயிர்ப்பிக்கும்? ஆவியானவர் இருக்கிற சரீரங்கள் என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். நம்ம அடக்கம் பண்ணும்போது அடக்கம் பண்ண சொல்லி, இந்த சரீரம் இயேசு வரும்போது இந்த உயிர்ப்பிக்கப்படுங்கிற நம்பிக்கையோடு இந்த மண்ணுக்கு மண்ணை அப்படின்னு சொல்லி நம்ம விதைக்கிறோம். ஆனால் விதைக்கும் போதே பாஸ்டருக்கு தெரியும் இது வருமா வராதான்னு. ஆனால் இன்னும் ஃபார்மலாக அப்படி முடிச்சணுமே, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆமே, சத்தம் ஒரு அணியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நீங்க ஆவியானவர் நம்ம சரீரத்தில் இருந்தால் இன்றைக்கு மரித்தால் நாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா என்னுடைய சரீரம் ஒரு நாள் இது உயிர்ப்பிக்கப்படும். ஏன்னா இந்த சரீரத்தில் யார் தங்கி இருந்தா? ஆவியானவர் தங்கி இருந்தா. இப்ப சொல்லுங்க, ஆவியானவர் தேவையா தேவையில்லையா? ஐயோ, அப்படி சத்தம் முழங்கிருக்க வேண்டாமா? தேவையா தேவையில்லையா? ஆமே. இந்த வேடை தான், இந்த 2 வார்த்தைகளும் எனக்கு இன்னைக்கு இந்த சண்டே இதை பேசணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எனக்கு கொண்டு வந்தது. சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும்னா ஆவியானவர் எனக்கு தேவை. உயிரோடு இருக்க நான் எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஆவியானவர் எனக்கு தேவை. தெளிவா வசனத்துல பவுலை கொண்டு ஆண்டவர் அப்படி மறைக்காம பச்சை அப்படியே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென்.
எல்லாரும் இழந்து நிற்கலாம். நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறேன். மணி 11 தான் ஆச்சு. ஆமே, நம்முடைய டைம் 11:45 ஆகுது. அல்லேலூயா. யாரும் எழுப்பி வெளியே போகக்கூடாது, கண்ணை மூடணும். அதாவது ஆவியானவர் வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ கீழே விழணும் உருளணும், அப்படி கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். யாரோ ஒருத்தர் உங்களுக்குள்ள நமக்குள்ள என்ன செஞ்சாரு வந்தாருங்கிற உணர்வு. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கண்களை மூடும். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த உபவாசத்தின் 14வது நாளிலே? நான் இப்படி விசுவாசிக்கிறேன், அபிஷேகம் பெறாத சிலரை புதுசா இன்னைக்கு கர்த்தர் அபிஷேகிப்பார். வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்கு? கண்ணை மூடி. 15 நிமிஷம் நமக்கு இருக்கு. 11:30 நான் முடிச்சிட்டேன் பிரசங்கத்தை. ஏன்னா நான் அடுத்த வாரம் இன்னும் நான் திங்கள் 2 நம்ம ஆவியானவர் தான் பேசிட்டு இருக்கோம். இன்னும் 14 நாள் நம்ம பேச போறோம். 13 நாள் நாளை பகல ஃபுல்லா ஆவியானவர் தான் நம்ம பேச போகிறோம். நான் எடுத்த சப்ஜெக்ட் ஜபம் ஆக்கும், ப்ரேயர் ஆக்குன்ற சப்ஜெக்ட். ஆனா ஆண்டவர் ஏன் இதை பேச வச்சான்னு எனக்கு தெரியல. சிலர் ஆவியானவர் நிரப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடு. வெக்கம் மட்டும் பட வேண்டாம். வெக்கம் கண்ணை மூடுங்க. ஆண்டவர் ஆவியானவர் இன்னும் நிரப்புங்க. தம்பிமாருங்கெல்லாம் 10-15 நிமிஷம் கண்ணை திறக்கக்கூடாது. நிசாந்து, கிப்சனு, எல்லாரும் கண்ணை மூடுங்க. எங்களை இன்னும் அபிஷேகத்தால் நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆவியானவரே என்னை இன்னும் நிரப்புங்க. சகோதரர்கள், பெரியவர்கள், எத்தனை பேர்? எல்லாரும் கண்ணை மூடணும். எல்லாரும் கண்ணை மூடணும். எல்லாரும் கண்ணை மூடணும். ஒருத்தங்க கூட கண்ணை திறக்க கூடாது. எல்லாரும் கண்ணை மூடணும். இது இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கை வேஸ்ட் பிரதர். நான் எப்படி சொல்றேன், ஆவியானது இல்லாம நம்ம வாழ்ற வாழ்க்கை அது நல்ல வாழ்க்கை இல்லை. அது சக்சஸ் லைஃப். ஜெபம் பண்ணுங்க. நான் என்னுடைய நோக்கம் யாரையும் குற்றப்படுத்துவதற்கோ காயப்படுத்துவதற்கோ, ஆவி இல்லாதனால நீ மோசம் சொல்றதில்லை என்னுடைய பிரசங்கம். இந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும் தான் அவர் இன்னைக்கு நம்ம கூட பேச வைக்கிறேன். காமணிக்கும் நமக்கு இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆவியானவர் எனக்கு தேவை பாஸ்டர்? நம்ம இடையில சொன்ன வெக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. எங்களுக்கு விசுவாசம் இருக்கு. எங்க விசுவாசத்தை வச்சே உங்களை ஆண்டவர் நிரப்புவாரு. எனக்கு இந்த ஆவியானவர் தேவை பாஸ்டர், எனக்கு இந்த ஆவியானவர் தேவை. எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, எனக்கு இந்த ஆவியானவர் தேவை. எல்லாரும் கை வைத்தக்கூடாது. எனக்கு இந்த ஆவியானவர் தேவை பாஸ்டர். விரும்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி. கர்த்தர் உங்களை நிரப்பு. இந்த ஆவி இல்லாத அவருடைய நல்ல எத்தனை கை வைத்து நீங்க என்னன்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல. ஆமா, கை வசத்தினீங்கன்னா கையை கீழே போடலாம். ஒரு 5 நிமிடம் தர்றேன், ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் நான் நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுவேன். நீங்க நல்லா வெட்கமே படாம கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னும் அவர் உங்களை நிரப்புவார். அபிஷேகம் பெற்றவங்களிடத்துல சொல்லுகிறேன், ஆவியானவர் என்பது ஒரு கடல் ஆக்கும். ஆவியானவருக்கு அளவே கிடையாது. ஆவியானவர் என்பது கடல், அது அளவே கிடையாது. நம்ம சாகர வரையில் ஆவியானவர் பெற்றுக்கொண்டே இருக்கணும்.
பெற்றுக்கொண்டே இருக்கு. வெக்கப்படாதுங்க சகோதரா, வெக்கப்படாத. ஆமா, எனக்கு இந்த ஆவியானவர் வேணும், எனக்கு இந்த ஆவியானவர் வேணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. நான் இல்லை, நான் ஃப்ரெண்டில் வந்து ஜெபிக்கிறேன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்டில் கூட வரலாம், வெக்கமே படாதுங்க. ஹல்லேலூயா. உங்கள் இடத்த விட்டு நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு அந்த ஆவியானவர் இன்னைக்கு வேணும். ஹல்லேலூயா. இடநாளில் தான் நம்ம பேசுவோம் இந்த சத்தியத்தை. இன்னைக்கு சண்டே ஆண்டவர் ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஆவியில் உணர்கிறேன், ஏதோ சிலரை காத்த புதுசாக நிரப்ப விரும்புகிறாரு. ஆமே, சில நான் முன்ன வந்து ஜெபிக்க விரும்புகிறேன், நான் அபிஷேகம் வேணும், இது வரைக்கும் அபிஷேகம் வரல, எனக்கு அபிஷேகம் வேணும்னு சொல்லி நீங்கள் முன்ன வரணுன்னா கூட நீங்கள் ஃப்ரெண்டில் வாங்க. உங்களுக்காக வெக்கம் பட வேண்டாம். நீ ஃப்ரெண்டில் வந்தால் திரும்பி போகும்போது ஆண்டவனை நிரப்பி தான் அனுப்புவார், நிரப்பி தான் அனுப்புவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுவேன். அப்போ இப்போ இல்லை, இப்போ இல்லை, அப்போ நீங்கள் வெக்கமே படக்கூடாது. நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணணும். கையை இப்போ இல்லை, இப்போ இல்லை, இப்போ இல்லை, இப்போ இல்லை, இப்போ இல்லை. ஸ்தோத்திரம், உங்கள் உற்சாகத்துக்காக ஸ்தோத்திரம். ஆனால் நான் சொல்லுவேன் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஜெபிங்க. ஏன்னா நீங்கள் ஃபயர் ஆயிட்டீங்கன்னா மற்றவங்க இருக்காங்க. நீங்கள் இடநாள் வர்றவங்க நீங்கள் ஃபயர் ஆவீங்க. எனக்கு இடநாள் வர்றவங்க எனக்கு மைண்ட்லேயே கிடையாது. உங்களை நான் திங்கட்கிழமை நாளையிலேருந்து பார்த்துக்குவேன். ஹல்லேலூயா. என்னுடைய நோக்கம் இடநாள் வராத பிள்ளைகளையும் கத்த நிரப்ப இன்னைக்கு விரும்புகிறாரு. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையை பேச வச்சார். ஹல்லேலூயா. பிள்ளைங்களை கரிஸ்மா கண்ணை மூடி ஜெபம் பண்ணும் போல அபிஷேகம் பெறணும், நம்ம அபிஷேகம் பெறணும். நீ ஹல்லேலூயா. என்ன சொல்லி ஜெபிக்கணுமோ ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுவேன். அப்போ வெக்கமே படாமல், கை வலிச்சாலும் பரவாயில்ல, கை ஒடிஞ்சாலும் பரவாயில்ல, சத்தம் நல்லா வரணும், நல்ல சத்தமா. ஏன்னா வசனம் சொல்லுது, ஓசையுள்ள கைதாளத்தோடு, ஓசையுள்ள கை. பிள்ளைங்கெல்லாம், வாலிப பிள்ளைங்கெல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்கள ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். சபைக்கு வந்து என் தலைவலி மாறிச்சு, என் கடவலி மாறிச்சு, என் வீடு தந்தாரு, அதெல்லாம் பிரதர் சாட்சி. அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். நீ மீட்கப்படணும், ஒரு நாள் இருக்கு. உங்க சரீரம் உயிரடைய வேண்டியது இருக்கிறது. அதுக்கு தேவை ஆவியானவர், அதற்கு தேவை ஆவியானவர். ஜெபித்துட்டீங்களா? ஜெபம் பண்ணிட்டீங்களா? காலையில் ஒரு 3 நிமிஷம் தார, 3 நிமிஷம். ஆவியானவரே இன்னைக்கு என்ன நிரப்புங்க. விசுவாசி, இன்னைக்கு என்ன நிரப்புங்க, இன்றைக்கு என்ன நிரப்புங்க. ஆவியானவரை இன்னைக்கு என்ன நிரப்புங்க, இன்னைக்கு என்ன நிரப்புங்க, இன்னைக்கு என்ன நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நிரப்புங்க, இன்னைக்கு என்ன நிரப்புங்க. தம்பிமார் வாயத்தர கம்பு இருக்கு, எடுத்து குண்டியில தீர்த்து போடுவேன். ஸ்தோத்திரம். ஒழுங்கா வாயை திறக்கணும், இல்லைன்னா நான் அடிப்பேன். ஸ்தோத்திரம். எனக்கு தம்பிமாருங்க தான், நீங்க தம்பிமாருங்க மாறி உரிமையில தான் நான். ஆமென். ஹல்லேலூயா. தங்கச்சி மாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். வாயை திறங்க, வாயை திறங்க. இந்த இடத்துல ஒரு மேக நிரம்பி இருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல ஆவியான நிரம்பி இருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் அநேகரை நிரப்புகிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே கர்த்தர் அநேகரை புதுசா சிலர் கர்த்தரை நிரப்ப போகிறார். புதுசா கர்த்தர் சிலர் நிரப்ப போகிறார். நான் கையை தட்டி சோத்திரம் பண்ண சொல்லும் போது நல்லா வெக்கமே படக்கூடாது. சோத்திரம் 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 சொல்லணும், ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமா, உங்க நாவை ஆண்டு தொடுவாரு. அப்ப அந்நிய பாஷை தாத்தா தாத்தி தூ தூ அப்படின்னு வார்த்தை வரும். அடக்கக்கூடாது, அடக்கக்கூடாது. வாயை விட்டு கொடுத்து நீங்க பேசணும். கண்டிப்பாய் கர்த்தர் நிரப்பாரு. உடாபாலா ஷாக்காதாரபால. இன்னும் 2 நிமிடம் கூட தாரேன். ஏசப்பா வாயை திறந்து ஜெபம் பண்ணு. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்களை வாயை திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. சத்தமா கூப்பிடுங்க. இயேசுவே,
சபை 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 எழும்பட்டும். வாலிபர்கள் கூப்பிடு, வாலிபர்கள் கூப்பிடு. இயேசுவே 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 இயேசு 10 முறை கூப்பிடு. இயேசுவே 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 இயேசுவே. சகோதரா கூப்பிடு. என்ன காட்டிலும் வயசு மூத்தவங்களா இருந்தாலும் நான் அடிச்சு போடுவேன். நல்ல வாயை திறந்து கூப்பிடு. இயேசுவே. சேல இருக்கிற சகோதரர்கள் கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆவியார் இங்கே எழுந்தருள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆவியார் இங்கே எழுந்தருள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆவியான சிலரை அபிஷேக போறதை பார்க்கிறேன். ஆவியான சிலரை புதுசா அபிஷேகம் பண்ண போகிறாரு. ஆவியான சிலரை புதுசா அபிஷேகம் பண்ண போகிறாரு. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. இப்ப நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. யா 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 யா. பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. சகோதரா கையை தட்டி பெற்றுக்கோ, கையை தட்டி பெற்றுக்கோ, கையை தட்டி பெற்றுக்கோ. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. வெக்கப்பட சோதர 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 சோதர. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். நாம விட்டுக்கொடு, நாம விட்டுக்கொடு. தம்பிமா நல்ல கையை தட்டி சோதரமானு. தம்பிமா நல்ல கையை தட்டி சோதரமானு. சோதரம் 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 சோதரம். எஸ் 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 எஸ். சகோதரர்கள் நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டி சோத்திரமானு. ஆலையிலே கிச்சன் நல்ல கை தட்டுற கை ஒடிஞ்சா இருக்கு உனக்கு. நல்ல கையை தட்டி சோத்திரமானு. ஆமே நிசாந்த் சித்தார்த் நிசாந்த் நல்ல கையை தட்டி சோத்திரமானு. உடா பரா பல பரா பல பரா பல. வாங்கி கை தட்டுங்க, வாங்கி கை தட்டு. வாயை திறந்து சோத்திரம் சொல்லு, வாயை திறந்து சோத்திரம் சொல்லு, வாயை திறந்து சோத்திரம். ஓ ஸ்தோத்திரம். அப்பா அப்பா அபிஷேகம் பெறாத எங்க பிள்ளைகளை கை தட்டி சோதனை கரிசமாக அபிஷேகம் பேரு. எஸ் 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 எஸ். தங்கச்சிமா இருக்கு நல்ல கையை தாண்டி சோத்திரமானு. சோத்திரம் 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 பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. சிலரை கருத்து அளவில்லாம நிரப்புறதை நான் பார்க்கிறேன். சிலரை கருத்து அளவில்லாம நிரப்புறதை நான் பார்க்கிறேன். சிலரை கருத்து அளவில்லாம நிரப்ப நல்ல சோத்திரமானு. சோத்திரம் 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 சோத்திரம். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. சகோதரா பெற்றுக்கோ. ஓ நாவை விட்டுக்கொடு, நாவை விட்டுக்கொடு, நாவை விட்டுக்கொடு, நாவை விட்டுக்கொடு. சோத்திரம் சொல்லு. சோத்திரம் 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 சொல்லு. சோத்திரம் 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 சொல்லு சொல்லு சொல்லு. சோத்திரம் சோத்திரம். ஓ நாவு ஓ நாவு ஓ நாவு அப்படியே விட தா 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 தூ தீ தூ தூ அப்படின்னு ஆண்டவர் பேச வைப்பார். முதல்ல புளியன்ஸே வராது, முதல்ல புளியன்ஸே வராது. தா தா அப்படிதான் வரும், அப்படிதான் வரும். பேசு 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 பேசு. ஃபயர் 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 ஃபயர். கர்த்தர் நிரப்புகிறார் 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 நிரப்புகிறார். அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். ரீ தா தோ தூ தீ தா தோ 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 தீ. ரீ தா தோ 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 தே 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 தூ தீ. ரீ தா தோ தா தா தீ 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 தா மா தா தோ. ரே தோ லோ லோ தோ தே தா மா தா தா தோ. ரீ பா தா 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 தா. பின்னாடி 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 பின்னாடி. ஃபயர் 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 ஃபயர். பின்னாடி இருக்க சகோதரர்கள் தகப்பன்மார்கள் தகப்பன்மார்கள். நான் விட்டுக்கொடு, நான் விட்டுக்கொடு, நான் விட்டுக்கொடு, நான் விட்டுக்கொடு, நான் விட்டுக்கொடு. அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை அந்நிய பாஷை. நான் அபிஷேகம் கூட நடத்தணும்னு வரல, அபிஷேகம் கூட நடத்தணும் வரல. ஆவியாளர் ஆவியாளர் நடத்துகிறாரு. உடா ரபா ரபா. பேசு பேசு பேசு. ரீ தூ ரூ தா ரூ ரூ ரீ தீ. புதிய அந்நிய பாஷை 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 புதிய அந்நிய பாஷை. சகோதர சேன இருக்கிற கை தட்டுங்க. கை வலிச்சாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓங்கி கை தட்டு சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ண. கை தட்டாம ஒருத்தர் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீ அபிஷேகம் பெறாம நீ போகாத. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீ அபிஷேகம் பெறாம போகாத. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு அபிஷேகம் பெறாம போகாத. ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர். இது நான் சுயமா செய்கிற ஊழியம் இல்ல, இது நான் சுயமா செய்கிற ஊழியம் இல்ல, ஆவியானவர் சொல்லி செய்கிற ஊழியம். ஊடா பர பல பர பல. நீ இந்த இடத்தை விட்டு அபிஷேகம் பெறாம போக மாட்டா. இந்த இடத்தை விட்டு அபிஷேகம் பெறாம போக மாட்டா. ஓ ரா தா தூ தீ தூ தா தூ தீ தூ தூ. ரீ தா தூ தா தா தூ தீ தூ 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 தூ. தே தோ தோ தா தே தே தூ தீ தீ பி. दी दा दा थो ता ता थो दी दी थो 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 दे दू दी 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 थो ता थो थे तन दन दू दे रे रे थो लो ते दे थो थो दे 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 थो थो दू दी 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 क्या थो दी दे थो ता थो थे थे थो ता ता थो दी 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 थो ता थो तार थो तार 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 थो ता रे थो लोर थो लोर थो लोर थो री ताल तार ता थो 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 थो. கட்டுகள் உடைஞ்சு கட்டுகள் உடைஞ்சு கட்டுகள் உடைஞ்சு ஆவியானவர் நிரப்புகிறார்
நிரப்ப. உன் நாவின் கட்டு அறுக்கப்படுது. உன் நாவின் கட்டு அறுது. நல்லா ஓங்கி கைத்தட்டு சகோதரா, ஓங்கி கைத்தட்டு. கை வலிச்சாலும் பரவாயில்ல, கை வலிச்சாலும் பரவாயில்ல, ஓங்கி கைத்தட்டு. கை வெடிச்சாலும் பரவாயில்ல, ஓங்கி கைத்தட்டு. தம்பி ஓங்கி கைத்தட்டுடா, ஓங்கி கைத்தட்டு, ஓங்கி கைத்தட்டு. நீ தாதா மிஸ்யூஸ் பண்ணாத, மிஸ்யூஸ் பண்ணாத, மிஸ்யூஸ் பண்ணாத. நீ தோல் ரூர் தூர் ரூர் தூர் ரூர் ரே தா பா 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 ரே பா 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 ஷகதானா ரே தாலோர் தோலோர் ரூர் தாலார் தாலார் தூ ரே தாலோர் தோலோர் தோலோர் தூ ரே தாலார் தூ ரே தேரே பி பா 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 ஷம்தர பலபு உட பல பர தகச்சிமா இருக்க. நல்ல கைத்தட்டு சோத்திரம் பண்ணு, சோத்திரம். தீ தா தா தா. ஆண்டர் தர வார்த்தையை பேசு, ஆண்டர் தர வார்த்தையை பேசு. அந்நிய பாஷை பேசு, அந்நிய பாஷை பேசு. தீ 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பேசு 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 பேசு. தீ தார் தார் தோர் ஓர் தோர் ஆர் தார் ஆர் தா ரீ தார் தார் தோர் தார் 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 தீ ரீ தா. நல்ல கைத்தட்டு அந்நிய பாஷை. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நிரப்புற நிரப்புற நிரப்புற. ரீ தார் தார் தோர் தார் 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 தா. கைத்தட்டு பெற்றுக்கொள்ளுங்க, கைத்தட்டு பெற்றுக்கொள்ளுங்க, கைத்தட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஓர் தோர் ஓர் தார் ஆர் தார் ஆர் தார் ஆர் தா ஆர் தார் ஆர் தார் ஆர் தா. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரீ தா பா 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 ரீ தா ரா தா தா தோ தீ தீ ரீ தா தோ தா தீ மா தோ தோ ரீ பா. பேசுங்க பேசுங்க. ஆண்டர் தர வார்த்தை பேசுங்க, ஆண்டர் தர வார்த்தை பேசுங்க, ஆண்டர் தர வார்த்தை பேசுங்க 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 பேசுங்க. ரீ பார் தால் ஆர் தோல் ஆர் தோல் ஆர் தா ரீ பார் தோல் ஆர் தீ மா 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 மா. பேசு 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 பேசு. ரீ பா பேசுங்க பேசுங்க. ரே தால் ஆர் தார் ஆர் தார் ஆர் தோ ரே தால் ஆர் தால் ஆர் தா. பேசுங்க சகோதரா பேசுங்க. அப்பாங்களை நிரப்புகிறா நிரப்புகிறா. ரே பால் ஆர் தால் ஆர் தோ லே பார் தால் ஆர் தால் ஆர் தால் ஆர் தா ரே தால் ஆர் தால் ஆர் தால் ஆர் தா ரே தா. வாயை விட்டு கொடுங்க, வாயை விட்டு கொடுங்க. ரே பால் ஆர் தா ராம் ஆர் ஆர் தோ ரே பி ரே தால் ஆர் தால் ஆர் தா நா ரே பால் ஆம் ராம் தா ராம் தா ரே பால் ஆர் தோல் ஆர் தோல் ஆர் ரா ரே மா நால் ஆர் ஆர் தோ நாலா ले ताना मा 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 नर्तु ले बालर का ता का टा का कोकी ले बा कर बार तूरा मा पैस 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 लरता लरतो ली भी ले बालर ता ना ले बालर ते ना लरतो ना रामा. பேசுங்க பேசுங்க. வாய் திறந்து ஆண்டர் தர வார்த்தை பேசுங்க. லோர் தாலர் தே மேனே தூரா மேனே லீ பா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. லீ பார் தாலர் தே லோர் தோ ரோ லோர் தோ. வாயை விட்டு பேசுங்க பேசுங்க. ரீ பார் தாலார் தா மானாலா மாரா லே பார் தாலார் தாலா தாரா. எல்லா கட்டுகள் அடுக்கப்படட்டும், எல்லா சாபங்கள் முறியடிக்கப்படட்டும், எல்லா பில்லி சூனிய வல்லமைகள், எல்லா அந்தகார வல்லமைகள் முறியடிக்கப்பட்ட. பேசுங்க சகோதரா பேசுங்க 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 பேசு. ரீ தார் தா. ஆண்டர் தர்றார், நாவ திறக்கிறார், நாவ திறக்கிறார். பேசுங்க. நீ மா நார் தாலார் தோலார் மா லே பார் பா. என்ன வார்த்தை வருது அதை பேசு. வெக்கப்படாத 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 வெக்கப்படாம பேசு. நீ பா 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 பா. கைத்தட்டு பேசு. ரீ பா 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 பேசு பேசு. லோர் தாரா பா 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 பி பி லோ பா 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 பி லே பா பார் தூ ரீ பி பி ரீ ரீ பா பா ரா தூ ரீ மீ ரீ ரே தாரா போர் தூ ரூ பி பி லே பார் தூ லார் பி 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 ரே பார் தா. பேசுங்க சகோதரி பேசுங்க. ரீ தா தோ தீ தா தோ ரே தா தூ தீ 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 தே தா தோ தா தீ 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 தே தா தோ தோ தே 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 ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. ரே பா லா பார் தா பார். நல்ல கைத்தட்டு. ஓ பேசு. ரே பா ஷம் தா ரா பா ரே தா லோர் தோ லோர் தோ லோர் தோ ரே தா தா தா. பேசு 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 பேசு. வா திறந்து சோத்திரம் சொல்லு. ரே தோ ரோ தோ ரோ தோ ரோ தோ ரே தால. சத்தமா சத்தமா பேசு, சத்தமா கைத்தட்டு பேசு 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 பேசு. ரே தாலார் தோலார் தாலார் தா. பேசு 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 பேசு. வாய தர வாய தர வாய திறந்து பேசு. ரே பா பார் தூ பி பி ரே பா பா போ பி 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 லார் தூ லோர் தோ நா மா 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 ரே தோ லோ கோ சா கா தூடா ரே கா கா தூடா கல் ஜூ பேசு பேசு. ரே கா பேசுதால பேசு 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 பேசு. வாய திறந்து பேசு. சோத்திரம் சொல்லு சோத்திரம் சொல்லு. ரே கா கா சத்தமா சத்தமா சத்தமா. ரே தா தா தோ தீ தா தா தோ தோ
தே தா தூ தா 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 இன்னும் சத்தமா பேசு. வாங்கி கை தட்டு. ரே தார் தூர் தார் தா வாங்கி கை தட்டு. ரே தாலார் 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 தூ லே தாலார் தூ லோர் தே லேர் தே ரே பே ரே பா லா பா பேசு 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 பேசு. நல்லா கை தட்டு. நல்லா வாங்கி கை தட்டு. சோத்திரம் சொல்லு சோத்திரம் சொல்லு. ரே தா மா 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 பா பா பா. நல்லா வாங்கி கை தட்டு. சோத்திரம் பண்ணு. ஊ டா லார் தாலார் தூ லே பே ரே பே ரே பா லா ரா கை தட்டு. சோத்திரம் பண்ணு. கண்ணு மூடு. கை தட்டு. சோத்திரம் பண்ணு சோத்திரம் பண்ணு. ஊடா பார் தேரி பே தேரி. அபிஷேகம் அபிஷேகம். எங்க பிள்ளைகளை அபிஷேகத்துல நிரப்புங்க. நல்ல கை தட்டு. சோத்திரம் பண்ணு. ஊடா பா பார் ஜூ ரே ரே பி ஜூ நா லா போ ரே பால் பார் பால் பார் பால் பார் பால் பார் பா ரே பா 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 ஜூ கேர் பே பே. அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். கூடா பாகா தூடா லபா தீரா பால்தா ராபால் தாரா. அபிஷேகம் பெறாதவங்களை கர்த்தர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நிரப்புகிறார். அபிஷேகம் பெறாதவங்களை அப்ப அந்நிய பாஷை அடையாளத்தோடு நிரப்புகிறார். அபிஷேகம் பெறாதவங்களை ஆண்டவர் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நிரப்புகிறார். அபிஷேகம் பெறாதவங்களை அந்நிய பாஷை அடையாளத்தோடு நிரப்புகிறார். பேசு பேசு பேசு. ஒருவேளை ரொம்ப சத்தம் ரொம்ப முழக்கம் இல்லாட்டாலும் உனக்குள்ள ஒரு உணர்வு உண்டா சகோதரன். உனக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும். இது ஒரு ஆரம்பம். இது ஒரு ஆரம்பம். நீ விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க இன்னும் நிரப்பப்படுவாய் இன்னும் நிரப்பப்படுவாய். பேசு 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 பேசு. கண்ணை திறக்காத. பேசு 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 பேசு. சகோதரா பேசு சகோதரா பேசு சகோதரா பேசு. வாயை விட்டு கொடுத்து பேசு. தீ பீ தூ தா பேசு 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 பேசு. தம்பி பேசு. வாலிப தம்பி பேசு. தீ தோ தா தா தோ தீ தா தோ தே தே தோ தே தே தீரந்தரலரந்தரலரந்தரலரந்தரலரந்தரதனம் ரே மதரலரந்தரலரந்தரலரதனமந்தரம் ரே பலந்தரலரந்தரலரந்தரலரந்தரம் ரே பலந்தரலரந்தரலரந்தரலரந்தர ரே பலந்தரலரதரதரஷி. ஹல்லேலூயா. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பினாவியானவரே விலையேற பெற்றவர் என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆவியானவர் என்னை நிரப்பிக்கொண்டே இருந்தார். ஒரு உணர்வை எனக்கு உண்டாக்குன ஒரு பிரசன்னத்தை என்னால் உணர முடிஞ்சு ஆமே. அந்நிய பாஷையை கத்த தந்தாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட ரே பாதரதரம் லே கதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரும் கண்ணை திறக்க கூடாது. ஒருவரும் கண்ணை திறக்க கூடாது. எல்லாரும் கண்ணை மூடி இருக்கணும். அப்பா சார் ஆமே. ஒரு வித்தியாசமான பிரசன்னத்தை சரத்தில் நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றவங்க யாரா இருந்தா, ஏன்னா இது சுயத்திரம் நான் செஞ்சதல்ல, ஆவியோட நடத்தல செஞ்ச அப்படின்னு உணர்ந்தா மட்டும் உங்க வலது கரத்தை ஆமை வெக்கப்படாம உயர்த்த. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்காக கர்த்தர் இதை செஞ்சிருக்கிறார். பல கரங்களை பார்க்க முடியுது. கரங்களை கீழே போடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா இது ஆண்டு முயற்சினால் அல்ல, இதை ஆண்டவர் நடத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஒரு நிமிடம் ஒரு முறை கூட வாய்ப்பு தர்றேன். நல்ல வாயை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்து ஒரு 3 நிமிடம் மட்டும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 மட்டும் சொல்லுங்க. கைத்தட்ட வேண்டாம் கைத்தட்ட வேண்டாம். ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே உங்களுடைய நடத்தலுக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த ஆவியானவர் நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்க
ஆமென். கிருபை செய்யும், இன்னும் எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். நாளை நாங்கள் திரும்ப இதே ஆவியானவரை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர்களை பல சத்தியங்களை வெளிப்படுத்தி தாரும். இந்த வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, இன்னும் அநேக சாட்சிகளை கேட்க செய்ய எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.